நிகழ்த்தவ கேள்வி 10 மார்க்ஸ் ஷுவரா எடுக்கக்கூடிய கேள்வி. ஆனால் அதுலேயும் ஏதாவது ஒரு 1-2 மிஸ்டேக்கள் விடுறீங்க, அப்புறம் ஃபுல் மார்க்ஸ் எல்லாம் போகுது. பேப்பர் திருத்திக்கெல்லாம் விளங்குது தானே. கட்டாயம் சில மிஸ்டேக் இல்லாமல் செய்து கொள்ளுங்க. இதில் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நெய்யரை படத்துக்கு 5 மார்க்ஸ் பாடுற கேள்வி ஃபுல்லாக, அது மரவரி படத்துக்கு 5 மார்க்ஸ் அப்படி வரும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். மீள் வைப்புடனான நிகழ்ச்சினா எல்லாமே க்ளோஸ் பண்ணுவோம். திருப்பி மீள் வைப்பின்றிய நிகழ்ச்சினா அந்த ஒரே மாதிரி நிகழ்ச்சி வராது. சரி, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த கேள்வியில என்னன்னா 2 ராக்கைகள் இருக்கு. சாலினி என்ன செய்யறாங்க, ஒரு முதலாம் ராக்கையிலையும் 2ஆம் ராக்கையிலையும் ஒவ்வொரு புத்தகங்களை எடுக்கிறாங்க. சரி, அது முதலாம் ராக்கையில கவிதை புத்தகம் 3, கட்டுரை புத்தகம் 2, 2ஆம் ராக்கையில 2 கவிதை புத்தகம், 3 கட்டுரை புத்தகம் இருக்குதான். சரி, அப்ப நீங்க கேள்வி நல்லா வாசிச்சு கொள்ளுங்க. ரைட், இதுல ஒரு 2லயும் ஒவ்வொன்று எடுக்கிறாங்க தானே. அப்ப இதை பாத்தீங்கன்னா இதுல ஒரு ராக்கையில உண்டு, அதுல ஒரு ராக்கையில உண்டு எடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு இதுல கவிதை புத்தகம் உண்டு, இதுல அதுல ஒரு கவிதை புத்தகம் எடுக்கலாம். சரி, அப்ப இது மீள் வைப்புடனான நிகழ்ச்சின்னு கருதி எல்லாத்தையும் செய்யணும்னா க்ராஸ் பண்ணணும். அதனால ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப 25 நிகழ்ச்சிகள் இதுல சான்சஸ் இருக்கு நடக்கிறதுக்கு. சரிதானே. அப்ப இந்த 25 நிகழ்ச்சியில முதலாம் கேள்வி பாத்தீங்கன்னா, புத்தக ராக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட புத்தகங்களில் குறைந்தது ஒரு தடவையும் கவிதை புத்தகத்தை எடுப்பதற்கான நிகழ்த்தை வட்டமிட்டு காட்டணும். அப்ப குறைஞ்சது ஒன்று சரி கவிதைனா இங்க இந்த லைன்ல பார்ப்போம் 3 கவிதை புத்தகங்கள் இருக்கு. அப்ப இந்த 3 லைனுமே வரும் இப்படியான கேள்விகளுக்கு. குறைந்தது ஒரு தடவையும் கவிதை புத்தகம் 3 விரலை வச்சுக்கொள்ளுங்க. இந்த 3 விரல் ஃபுல்லா அப்படியே இந்த 3 லைனை எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி இங்க 2 கவிதை புத்தகம் இருக்கு, இந்த 2 லைனும் வரும். அப்ப நம்ம இது பாக்ஸ் பண்ணமெண்டா இப்படிதான் பாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பாருங்க, 3 விரல் அப்படியே போயிடுவோம், 2 விரல் இது அவ்வளவு வந்துடும். அப்ப நமக்கு இந்த இதுல இருக்க அவ்வளவு நிகழ்ச்சிகளும் இதுக்கு வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இப்படி வரும். மொத்தம் 25, அதுல எனக்கு 15 19 நிகழ்ச்சிகள் வருது. சரிதானே. அடுத்து மரவரி படம் பாத்தீங்கன்னா இதுல இந்த கேள்வி கொஞ்சம் நான் டியூட்ல கேள்வியை பாத்தீங்கன்னா விளங்கும். இதுல என்ன செய்யறாங்கன்னா, இப்போ முதலாம் தடவை முதலாவது ராக்கையில ஒரு புத்தகம் எடுக்கிறாங்களா, பிறகு 2ஆவது ராக்கையில இருந்து ஒன்று எடுக்கிறாங்க. அப்படித்தான் கேள்வி மாத்திருக்கு. சரி, சில நேரம் இப்ப சாமிநாத் வந்தவங்களுக்கு டியூட்ல வேற மாதிரி இருக்கும். நான் பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், அந்த பிடிஎஃப் செக் பண்ணி பாருங்க. கேள்வி மாத்தி இருக்கேன். சரிதானே. முதலாம் ராக்கையிலிருந்து முதல்ல ஒரு புத்தகம் எடுக்கிறாங்க. எடுத்து அது கவிதை புத்தகமா இருந்தா வாசிப்பாங்க. அதே கட்டுரை புத்தகமா இருந்தா 2ஆம் ராக்கையிலிருந்து இன்னொரு புத்தகம் எடுப்பாங்க. சரி, அப்போ இது முதலாம் ராக்கையிலிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்ப்போம். முதலாம் ராக்கையில் 5 புத்தகம் இருக்கு, 5ல 3 கவிதை புத்தகம், அப்ப 2 கட்டுரை புத்தகம். அப்ப அவங்களுக்கு கவிதை புத்தகம் வாசிக்கிற எண்ணம் தோன்றனால எடுக்கிறாங்க. அப்ப அது எடுத்தது கவிதை புத்தகமா இருந்தா வாசிப்பாங்க, கட்டுரை புத்தகமா இருந்தா 2ஆவது ராக்கையிலிருந்து ஒரு புத்தகம். அப்படிங்கையில நம்ம இந்த இடத்துல கிளை கீறக்கூடாது. இதுலதான் திருப்பி கிளை கீறி இது கவிதை இது கட்டுரை அப்படிங்கிற மாதிரி போட்டு இங்க 2ஆம் ராக்கையும் போட்டுக்கொள்வோம். இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி 5 2ஆம் ராக்கையில 5 புத்தகம் இருக்கு, 5ல 2 கவிதை, 5ல 3 கட்டுரை புத்தகம். சரி, அப்படியே எடுத்துக்கொள்வோம். இதுல 4வது கேள்வி பார்த்தோம்னா 2 தடவை எடுக்கப்பட்ட புத்தகங்களில் கவிதை புத்தகம் ஒன்றை வாசிப்புக்கான நிகழ்த்தவும். அப்ப முதலாம் தடவையில் எடுத்த கவிதை புத்தகத்துக்கு 5ல 3 சான்ஸ் இருக்கு, இதுல கிளைகள் இல்லை, என்னன்னா மதி யோசிக்க தேவையில்லை. 2வது இதுல பாத்தீங்கன்னா கட்டுரை புத்தகம் எடுக்கிறாங்க முதலாம் தடவை, அது கட்டுரை புத்தகமா இருந்தா திருப்பி 2ஆம் தடவை எடுப்பாங்க. அப்ப இங்க கவிதை புத்தகம் எடுக்க சான்ஸ் இருக்கனால கிளை வழியே பெருக்கணும், இதையும் பெருக்கணும். 5ல் 2 5ல் 2 அப்ப பெருக்கி கூட்டினா பாருங்க இது 25ல 4. அப்ப நம்ம இதையும் 25க்கு என்ன செஞ்சு கொள்ளணும், மாத்தி கொள்ளணும். 25ன் மேல் 15 19 ஆன்சர் வரும். 25ன் மேல் 19ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி இதுல 2 தடவையும் கவிதை புத்தகத்தை எடுக்காமைக்கான நிகழ்த்தவும். அப்ப கவிதை புத்தகம் எடுக்காம இருக்கணும் அப்படின்னா 2 தடவையும் கட்டுரையா எடுத்திருக்கணும். 2 தடவையும் கவிதை புத்தகம் எடுக்கக்கூடாது அப்படின்னா
கட்டுரை புத்தகம் எடுத்திருக்கணும். அப்படிங்கிற பாருங்க 5-2 தர 5-3. அப்போ நம்ம 25-6 வரும். சரி, இதே மாதிரி நான் உங்களுக்கு வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் பேப்பர்ல வந்த கேள்வியும் மினிஸ்ட்ரி பேப்பர்ல வந்த கேள்வியும் நிகழ்த்தவுல இதோட சேர்த்தே விளங்கப்படுத்தி விடுவேன். ஃபுல் வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. மதுரை குறித்த ஒரு நாள்ல கிரிக்கெட் பயிற்சிக்காக தன்னிடம் இருந்த ஒரே மாதிரியானதும் ஒரே அளவானதுமான 2 சிவப்பு நிற 3 நீல நிற டிஷர்ட்ல இருந்து எலுமாறா 2 டிஷர்ட் எடுக்கிறாரு. அப்ப இது நம்ம விலங்கு எடுத்துக்கொள்ளணும். 2 டிஷர்ட்னா அவர்கிட்ட 5 டிஷர்ட்ல 2 எடுக்க போறாரு. அப்படின்னா ஒரே டிஷர்ட் திருப்பி எடுக்க மாட்டாரு. அப்போ இது மீள் வைப்பின்றிய நிகழ்ச்சி. அப்போ R1 வராது, மற்ற எல்லாம் வரும். அப்ப இது எல்லாமே என்ன செய்யணும், நம்ம சரியா இந்த லைன் பார்த்து க்ராஸ் பண்ணுங்க. இங்க இதெல்லாம் வரும். அதே மாதிரி இந்த லைன் வராது, இது வரும். சரி, சில இந்த பாக்ஸுக்குள்ள க்ராஸ் பண்ணிடுவீங்க. இப்ப மாதிரி இந்த இடத்துல போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது, சரியா லைன் பார்த்து போடுங்க. சரிதானே, இந்த மாதிரி போட்டுருவோம். இப்ப கேள்வி மதுரை தெரிவு செய்யும் 2 டிஷர்ட்களும் 2 வெவ்வேறு நிறத்திலானவையாக இருப்பதற்கான நிகழ்ச்சியை நெய்யறையில வட்டம் என்னும். இது வெவ்வேறு நிறமா இருக்கும். வெவ்வேறு நிறம்னா இப்போ முதலாக யோசிப்போம். முதலாவது டிஷர்ட் சிவப்பு நிறமா இருந்தா 2வது டிஷர்ட் நீல நிறம், நீல நிறமா இருக்கணும். அப்ப R1 R2 இங்க நீலம் 3. அப்ப இந்த 6 சான்ஸும் நமக்கு இதுல வந்துடும். அதே மாதிரி இங்க நீளமா இருந்தா சோப்பு. அப்ப இந்த லைன் அப்படியே க்ராஸ் பண்ணி வச்சுக்கொள்வோம். சரி, மொத்த நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா 5 25 இருக்கணும். ஆனா அதுல 5 நிகழ்ச்சி இல்லை. அப்ப 20 சான்ஸ் இருக்கு. 20ல் 6 மாறும், 12 சான்ஸ் வரும். சரி, 2வது கேள்வி. தேவைன்னா நம்ம சுருக்கலாம். 4ஆல சுருக்குனா 3 இன்றில் 5 ஆன்சர் கிடைக்கும். இது இந்த மரவரி படம் பாருங்க, அதே தான். இது இந்த தொடர்ச்சியான கேள்விதான். அப்ப இங்க முதலாம் பிரிவுல 5ல் 2 சோப்பு இருக்கு, 5ல் 3 நீளம் இருக்கு. அப்ப சோப்பு ஒரு டீஷர்ட் எடுத்து வச்சுட்டார் அப்படின்னா அடுத்த தடவை சோப்புல 1 தான் இருக்கும் 2வது பிரிவு. அப்ப 4ல் 1 தான் போடுவோம். அதை போட்டோம்னா பேலன்ஸ் இங்க இந்த லைன் குறைச்சிங்கன்னா சரி, மேல கீழே ஒவ்வொன்றா கழிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். அந்த பேலன்ஸை போட்டுக்கணும். அதே மாதிரி இங்க நீளம் எடுத்தாருன்னா நீளத்துல குறையும். அப்ப இந்த லைன் வாரத்துக்கு மேல கீழே ஒவ்வொன்றா கழிங்க, 2/4. அதே ஆன்சர் இங்க போடுவோம். சரி, ஏன்னா ஏன் அப்படின்னா சம அளவு தானே, பேலன்ஸை போட்டுக்கொள்ளும். கேள்வி மதுரை தேர்ந்தெடுத்த 2 டிஷர்ட்களில் ஒன்றாவது சிவப்பா இருக்கணும். அப்ப 1வது சிவப்புனா பாருங்க 2மே சிவப்பாவும் இருக்கலாம், அதன் அர்த்தம். அப்ப இதையும் பெருக்கணும். டிரெக்டா பெருக்குங்க. எவ்வளவு? 5 20 1 2 2 கூட்டல். சரி, சிவப்பா இருந்தா நீளமா இருக்கலாம். அப்ப இந்த லைன் வருவோம். 5 20 3 6 கூட்டல். நீளமா இருந்தா சோப்பு. அப்போ 20 3 6. இதெல்லாம் கூட்டி எடுத்தோம்னா 20ன் மேல் 12 2 14 வரும். இதை 2ஆல சுருக்கி கொள்ளும். 7/10. இதுதான் ஆன்சர். சரி, இதை கொஞ்சம் ஒழுங்கா விலங்கு எடுத்து வச்சுக்கணும். இது எப்படி வித்தியாசமான கேள்விகளும் கேட்கலாம். இதே ஆன்சரை நீங்க இப்படிதான் செய்யணும்ல, வேற விதமா செய்து கொள்ளலாம். எப்படி என்றா 1ல இருந்து எனக்கு 1 சரி சிவப்பா இருக்கணும் தானே. அந்த கேள்வி நெகட்டிவா இருந்ததுன்னா 1மே சிவப்பா இருக்கக்கூடாது. அப்ப 2மே நீளமா இருக்கணும். 2மே நீளமா இருக்க சான்ஸை பாருங்க. 20ன் மேல் 6. அப்ப இதன் பேலன்ஸ் எவ்வளோ? 20ன் மேல் 14. அதுதான் 7/10. இந்த மாதிரியும் அதை யோசிச்சு கொள்ளலாம். சரி, இதுல என்னன்னா நண்பர்கள் குழு ஒன்று என்ன செய்யறாங்கன்னா தாயக்கட்டையும் உருட்டுறாங்களாம். பையன்ல இருக்கிற நீலப்பந்து 1, மஞ்சள் பந்து 2, சிவப்பு பந்து 2 இருக்கிற பையன்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னா எலுமர ஒரு பந்தையும் வெளியே எடுக்கிறாங்களாம். தாயக்கட்டையில உருட்டி அந்த இலக்கத்தையும் பார்க்குறாங்களாம். அதுக்கான நெய்யரி படத்தை பூரணப்படுத்திட்டான். முதலாவது கேள்வி. பூரணப்படுத்துதுன்னா என்ன செய்வோம்? இந்த 2ம் வரும். ஏன்னா இது வேறு வேறு பொருட்களை பயன்படுத்தும் போது நம்ம யோசிக்க தேவையில்லை. அது மீள் வைப்புடனான நிகழ்ச்சிக்குள்ளத்தான் அடங்கும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்னா ப்ரெஸ் பண்ணி கொள்ளணும். சரி, ஈஸியான கேள்வி. 10 மார்க்ஸ் எடுக்கலாம். அது சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருவீங்க. அதனால அந்த மார்க்ஸ்கள் ஏதாவது உண்டு பிள்ளைன்னா அவ்வளோ இல்லாமல் போயிடும்.
அப்ப இது சரியா யோசிச்சு போட்டுக்கொள்ளுங்க. இப்ப அடுத்த கேள்வி இதுல சொல்லியிருக்காங்க, இந்த ஏபியின் நிகழ்ச்சியை விவரிக்கட்டும். அப்ப ஏங்கிற நிகழ்ச்சி பாருங்க, தாயக்கட்டையில 3ம் சரி, தாயக்கட்டையில் 3ம் மற்றது நீலப்பந்தும் எடுத்து, பெட்டியில் நீலப்பந்தும் எடுத்து. சரி, கிடைப்பதற்கு அந்த 2 விஷயம் பார மாதிரி அதை நீங்க எழுதுனீங்கன்னா ஓகே. தாயக்கட்டையில 3ம் பெட்டியில 3ம் தாயக்கட்டையில 3 கிடைக்கிறதும் பெட்டியில நீலப்பந்து எடுப்பதற்கான நிகழ்ச்சி. அப்ப பிங்கிற நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சிம்பிளா எழுதுனா தாயக்கட்டையில இருக்க அவ்வளவும் வந்திருக்கு. தாயக்கட்டைக்குரிய லைன் அப்படியே வந்திருக்கு, இதுல இருக்கிறதும் வந்திருக்கு. தாயக்கட்டையில 6 லைனும் பெட்டியில இருக்க எல்லா பந்தையும் கலர் பண்ணி அந்த கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது நம்ம சொல்லுவோம் தாயக்கட்டையில் 6 கிடைத்தல். ஒரு பொருளை மட்டும் நாங்க என்ன சொல்லும் போது தாயக்கட்டையில் 6 கிடைத்தல, நான் அந்த பெட்டியில எந்த பந்தும் எடுத்துக்கொள்ளலாம். தாயக்கட்டையில் 6 கிடைத்தல், பெட்டியில எந்த பந்தும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயத்தான் இதுல சொல்லப்படுது. சரி, அப்ப இது மட்டும் இந்த லைனை மட்டும் பாத்தீங்கன்னா ஓகே, இது எல்லாமே வருது தானே. அதனால பந்துகள் பத்தி நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது தாயக்கட்டையில மேலே இதுல பாருங்க, தாயக்கட்டையில் ஒற்றை எண் கிடைப்பதுதான் சிவப்பு பந்து ஒன்றும் கிடைப்பதுதான் நிகழ்த்தவு கேட்கிறாங்க. தாயக்கட்டையில ஒற்றை எண், இதுல சிவப்பு. அப்ப இதுல ஒற்றை எண்ணுக்குரிய சான்ஸ்கள் பாருங்க 1, 3, 5. இந்த லைன்ல தான் நம்ம விட இருக்கு அப்படிங்கிற யோசிச்சுக்கொள்ளணும். அப்ப இதுல சிவப்பு அப்படிங்கிற இது 1 இருக்கும்போது இங்க 2 சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க 3 இருக்கும்போது 2 சான்ஸ் இருக்கு. 5 இருக்கும்போது 2 சான்ஸ் இருக்கு. மொத்தம் 6 சான்ஸ். 6 சான்ஸ்ல டோட்டல் 6 வந்துருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா இங்க 6ம் இங்க 5ம் 6 5 30. தேவைன்னா சுருக்கி போடலாம். 1 இங்கில் 5 சரிதானே, 1 இங்கில் 5 போட்டுக்கொள்ளலாம். ஒற்றை எண் கிடைப்பதற்கான ஒற்றை எண்ணும் அதுல சிவப்பும் கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தவு. இதுல நெய்யரி படம் கிளியரா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப மரவரி படத்தை பார்த்துக்கொள்வோம். இதுல சொல்லுவாங்க, இப்போட்டியில் வெற்றி பெறுவதற்கு தாயக்கட்டையில் இரட்டை எண் 1 கிடைப்பதுடன் நீல நிற பந்து ஒன்றும் கிடைக்க வேண்டுமா. அப்ப இதுல தாயக்கட்டையில இரட்டை எண்ணா நமக்கு 6ல 3 சான்ஸ் இருக்கு, ஒற்றை எண் 6ல 3 சான்ஸ் இருக்கு. அப்ப இதுல ஒரு நீலப்பந்து ஒண்ணு கிடைக்கணுமா. அப்ப நீலப்பந்து கிடைத்தல், நீலப்பந்து. அப்ப இங்க என்ன வரும், நீலப்பந்து எடுத்தல்னா மற்ற பந்துகள் சோப்பு அல்லது மஞ்சள்னு போட்டுக்கொள்ளலாம். சரி, அல்ல மற்ற பந்து எடுத்தல், வேறு நிற பந்து எடுத்தல்னு போடலாம். இங்கே நீலப்பந்து எடுத்தல், மற்ற பந்து இப்படி போட்டுக்கொள்ளணும். சரிதானே. இதுல நம்ம பார்ப்போம். கேள்வி இப்போட்டியில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்த்தவு. வெற்றி பெறணும்னா இவர் இரட்டை எண்ணும் நீலப்பந்துமா இருக்கணும். அப்ப இரட்டை எண்ணும் நீலப்பந்துக்குரிய சான்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லைன் வரும். சரி, 6ல 3 பெருக்கல் 5ல 1. அவ எனக்கு சுருக்க இல்லாட்டி என்ன செய்வோம், இங்க நம்ம 1 முறை 2 முறை சுருக்க இருக்கு, சுருக்கியாச்சு. 1 1 I2 10 இப்படி போட்டுக்கொள்வோம். சரிதானே. இது கிளியரா விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நெய்யரி படம் மரவரி படம் பாருங்க, திருப்பி அந்த மிஸ்டேக் விடாம இது எல்லாம் கொஞ்சம் ஒரு 3 இந்த 3 கணக்கும் செய்தாலே பெரும்பாலும் போதுமா இருக்கும். எக்ஸாமுக்கு அழகா நீங்க 10 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம்.